அன்பான எமது பிள்ளைகளே, இனிய வணக்கம். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு எப்பொழுதுமே இணைந்திருந்து அழகழகான கைவேலைகளை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இன்று நான் நினைக்கின்றேன் எப்பொழுதுமே செய்வது போல இது பாருங்க, அழகான கேரட், அழகான கேரட் எப்படி இதோ சிரித்து கொண்டிருப்பது போல. இதே செய்வது மிக இலகுவானது. என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இதை மிக இலகுவாக சீக்கிரமாக செய்து கொள்ளலாம். இதற்கு நாங்கள் இப்பொழுது செய்து பார்க்கலாம். இந்த கேரட் செய்வதற்கு அதே நிறத்திலான கடதாசி இருந்தால் நல்லது, அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இதோ இதோ பாருங்க, இந்த இந்த பகுதியையும் இந்த நிறத்தில் செய்திருக்கின்றேன். அதுபோல மேற்பகுதியை இப்படியாக வேறு கடதாசிகளை எடுத்து, சிறிய கடதாசிகளை எடுத்து நான் செய்திருக்கின்றேன். இப்போ எங்களுக்கு 3 கடதாசிகள் தேவை. எப்படி என்றால் இதோ இப்போ செய்து காட்டுகிறேன். முதலில் கேரட்டை செய்வதற்கு இந்த கடதாசியை இப்படி நாங்கள் மேல் நோக்கி முக்கோணம் போல மடித்து கொள்ள வேண்டும். அது பிறகு இதோ இதை இப்படி மேல் நோக்கி மடிக்க வேண்டும். அதன் பிறகு இப்பொழுது இந்த கோடு தெரிகிறது தானே, இதோ இந்த நேர்கோட்டு கேட்டாற் போல இப்படி மடிக்க வேண்டும். இந்த பகுதியையும் இப்படி மடித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நடுக்கோடு வரக்கூடியவாறு இப்படி மடிக்க வேண்டும். இனி மற்ற பக்கம் திருப்பி பாருங்கள். ஏதோ இப்படி மேல் பகுதியை மடித்து விட்டால் கேரட்டின் அமைப்பு வந்துவிடும். இப்போது இந்த கேரட் இப்படி வைத்துக் கொள்ளலாம். இனி அதனுடைய அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இலை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இதோ பச்சை நிறத்திலான இந்த கடதாசியை இப்படி மடித்து மீண்டும் திருப்பி இதோ இப்படி இந்த அளவில் நான் செய்து காட்டுவது போல 2ஆக மடித்துக்கொள்ள வேண்டும். இனி மறுபக்கம் திருப்பி இப்படியும் மடித்துக்கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், எவ்வளவு இலகுவானது. ஆமாம், இந்த இலை பகுதியை செய்துவிட்டோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மீண்டும் ஒருவரை நாங்கள் இதில் செய்து காட்டுகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பாருங்கள். இப்படி மடிக்க வேண்டும். அதன் பிறகு இதோ நடுக்கோடுக்கு வரக்கூடியவாறு இந்த 2 பக்கத்தையும் மடித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்ற பக்கம் திருப்பி இதோ இந்த பக்கம் தானே மடித்தோம், அதிலிருந்து மறுபக்கம் திருப்பி இப்படி மடிக்க வேண்டும். இவ்வளவுதான். கேரட்டின் நிலை செய்து முடித்து விட்டோம். இனி மெதுவாக இதோ இந்த கேரட்டின் மேல இருக்கக்கூடிய இலை பகுதி இருக்கிறதுனே, அதை இப்படி இருக்கக்கூடிய உள்பக்கத்தில் செருகிவிட வேண்டும். இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. இதோ இந்த கேரட்டில் நாங்கள் அழகான கண்களையும் விட்டு ஒரு முகம் போலவும் செய்யலாம். கேரட் சிரித்து கொண்டிருப்பது போலவும் இதோ இந்த பகுதியில் இப்படி கீறிவிட்டால் மிக அழகாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் அழகாக ஒட்டிவிடலாம். முதலில் இதற்கு கம் பூசி இப்படி ஒட்ட வேண்டும். அதன் பிறகு ஏதோ இப்படி உட்பக்கமாக இருக்கக்கூடியவாறு கம் பூசி, கொஞ்சமாக கம் பூசி செருகி வைக்க வேண்டும். ஆமாம், இப்படி செருகி ஒட்டிவிடலாம். இதோ அந்த கீழ்ப்பகுதி உட்பகுதி தெரியாதவாறு இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கேரட்டையும் நாங்கள் ஒட்டலாம். இப்படி கம்பூசி இவ்வாறு இந்த இடத்தில் ஒட்டுங்கள். இதோ பாருங்க இந்த இலையை, இது பழைய ஒரு கேலண்டரிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட இலைப்பகுதி, அதிலிருந்து எடுத்த இலைப்பகுதி.
ம் ம் இப்போ பார்த்தீர்கள் எவ்வளவு அழகான 2 பெரிய கேரட்டுகள். இனி எங்களுடைய பிள்ளைகளே இது மாதிரி சின்ன சின்ன விடயங்களை நிறைய செய்யலாம். இதோ ஒரு கேரட் பார்ட்டி நீங்கள் செய்யலாம். இப்போ 2 கேரட் நண்பர்கள் இருப்பது போல அழகாக இப்படி நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த கைவினையை தொடர்ந்து நமது பிள்ளைகள் இணைந்திருங்க, பார்க்கலாம். எங்களது டிபி கிட்ஸ் சேனலோடு நீங்கள் இணைந்திருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். நன்றி பிள்ளைகளே.